இப்போ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துக்குள்ள அவங்க முத்துக்குள்ள பேசுகிறேன். நான் இன்றைக்கி இதோட டாபிக் இன்றைக்கி எதை பற்றி பேச போனால் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதாவது திருப்பரங்குன்ற மலை உச்சி மேலே இருக்கக்கூடிய சிகிந்தான்னு ஒரு தர்கா இருக்குது. அது சில மாடுகளுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பாங்க. நம்ம ராமநாயக் எம்பி அங்கே போய் மேலே உச்சியில் போய் நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதை வச்சு சில மத வெறிய பிடித்தவர்கள் ஆன்மீகவாதிகள் என்கின்ற ஆன்மீக தீவிரவாதிகள் ஒரு கலவரம் பார்த்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரி, இது ஒரு பக்கம் போய் அதுக்கப்புறம் இது ஒரு ஆஃப் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு வந்துட்டாங்க பாஜகவினர். சரி, இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன தீர்ப்புனா, ஆக்சுவலாக திருப்பரங்குன்ற மலை உச்சி மேலே விளக்கு ஏற்றலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு. இது பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்புன்ட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு மேல்முறையீடு பண்ணுறாங்க. என்னென்னா, இது அங்கே ஒரு இஸ்லாமிய தலைவர் இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு இது இருக்குது. அதில் இது பண்ணால் இது பிரச்சனை ஆகும், மத நல்லிணக்கத்துக்கு எதிராகணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இதை எடுத்துகிட்டு. ஸோ இதுதான் இங்கே இது போய்ட்டு வானதி சீனிவாசன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்துக்களுக்கு எதிராக இருக்குது திமுகன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிகாந்தருடைய அந்த தூண் மேலே போய் அவங்க போய் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம யோசிக்க முடியாது. இது ஒரு மதத்தை கலவரத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இஸ்லாமும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. ஸோ பாஜகவினர் பண்ண இந்த போராட்டத்தை பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க, இது இவங்க கலவரம் பண்ண போகிறாங்கன்ட்டு ரெண்டு தரப்புல அமைதியாயிட்டாங்க. இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை, கலவரம் அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியாது. அடுத்த வச்சு 2026 எலெக்ஷன் நம்ம இது கார்த்திகை தீபம்னால கார்த்திகை மாதத்தில் ஏற்றுவாங்க. ஸோ இதனால் இது ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக பார்க்கணும்னு தெரியல. கலவரம் இதுதான் இப்போ இந்தியா முழுக்க போயிட்டு இருக்குது. இந்த ஒரு கலவரம் எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எப்படி பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக கலவரம் ரைட்டு இதுதான் இப்போதைக்கு நாட்டில் போயிட்டுருக்குது. ஸோ சிகாந்தர் கோயில் இது பண்ண தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்குது, இன்னும் தீர்ப்பு வரலை. இதை வச்சு பாஜக என்னென்ன இது பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் மதவாதி மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்கள் இருக்குது. ஆமாங்க, அவங்க மதவாதி தாங்க, அவங்க இப்படியா கலவரம் பண்ணி இது பண்ணணும், கோயம்புத்தூரில் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு இது வாங்கி பண்ணிட்டாங்க. அதை தவிர எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதுக்கான ஒரு இதுதான் இப்போ அடுத்த இந்த மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றத்துடைய மலை உச்சியை பஞ்சாயத்து எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான போகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ வாழ்க்கை எப்படி போகுது, தமிழ்நாடு 2026 இந்த தேர்தலை வச்சு எப்படி அரசியல் பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். உங்கள்கிட்ட விடைபெறுவது முத்துருபு தரம் முத்துபாலா. பாய்.